இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பாடு, உபத்திரவம், நெருக்கம், துன்பம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதாவது பெர்சிக்யூஷன், ட்ரபிள், சஃபரிங் இதெல்லாம் நமக்கு ஒரு பிடிக்காத வார்த்தைகள். எல்லாரும் இதுல இது வழியா இந்த உபத்திரவத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக போறது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனா இந்த உபத்திரவம் இந்த உலகத்திலே நமக்கு உண்டு என்று ஒரு வசனம் சொல்லுது. அது இயேசுவானவர் சொன்ன வசனம். பாத்தீங்கன்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதை வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இதுல என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இவைகளை சொன்னேன் அப்படிங்கிறார். அதாவது நீங்க உங்களுக்கு உபத்திரவம் வந்த உடனே நம்ம இது என்ன வேற மாதிரி இருக்கே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையோ அதனால தான் உபத்திரம் வருதோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நான் அப்படி இருக்குன்றத நான் முதல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுல இந்த உபத்திரவம், பாடுகள், வருத்தம், நெருக்கம் அப்படின்னோடனே நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன நிறைய நேரம் நம்ம யோசிச்சுக்கிறோம்னா, இதுல நோய்களும் அடங்கும், வியாதியும் இதுல அடங்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இதுல கொடுக்கப்பட்ட அந்த உபத்திரவத்திலே நோய் அடங்காது, அது சேராது. ஏன்னா நோய்க்கான பரிகாரம், பாவத்துக்கான பரிகாரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செலுத்தப்பட்ட போதே பாவத்தின் விளைவான வியாதிக்கான பரிகாரமும் செலுத்தப்பட்டாயிட்டு. அதனால ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டு வியாதியிலிருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்றாரே, அதுல இருந்து விடுதலை என்பது இல்லை. ஆனா அது வழியா போறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படி இருந்த அந்த உபத்திரவத்தின் வழியாக போனா கூட திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறாரு. 1 தெசலோனிக்கர் 3:4 முதல் பகுதியிலும் நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம். இப்போ பவுலே சொல்றாரு, தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது உங்களுக்கு உபத்திரவம் வரும் நாங்க முன்னாடியே சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உபத்திரவம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் மற்றவர்களால், அதாவது ஆண்டவரை அறியாத விசுவாசிகளாகிய நாம் நம் ஆண்டவரை அறியாத மற்ற பிற மக்களாலே, ஆண்டவரை அறியாதவர்களோ அல்லது மற்றவர்களோ நம்மை துன்புறுத்தும் போது கிறிஸ்தவர் என்பதற்காக, விசுவாசி என்பதற்காக நான் துன்பப்படுத்தப்படுவதுதான் இந்த உபத்திரவத்தை குறிக்கும். இதை தவிர வேற எந்த காரியத்தையும் இங்கே நான் குறிக்கல. கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற உபத்திரவம். இது ஏன் இந்த செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்தி இதை பற்றி நான் யோசிக்கிறதுக்கு முன்பாக ஒரு நாள் நான் என்னுடைய வேத பகுதியை நான் வாசித்து கொண்டிருக்கும்போது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசித்தேன். அப்போ அந்த பகுதியில பவுல் தன்னுடைய உபத்திரவங்களை குறித்து ஒரு 10 வசனங்களுக்கு மேலாக திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறாரு. இப்போ அதை குறித்து நான் தியானிக்கும் போது வந்த சில காரியங்களை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதுல அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, 2 கொரிந்தியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இதுல பின்னாடி உபத்திரவத்தை பத்தி தான் பேசுறாரு. அதுக்கு முன்பாக இரக்கங்களின் பிதா சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பவுல் தேவனை எப்படி பார்க்கிறாருன்னா, இரக்கமுள்ள பிதா, நமக்கு எல்லா காரியங்களிலும் ஆறுதல் கொடுக்கிற தேவன். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் சொல்லுகிற ஆறுதல் நமக்கு பொருந்தாம இருக்கலாம். பல சமயங்களிலே அவர்களுக்கு நம்மை பற்றி புரியாமல் இருக்கலாம். நாம் கடந்து வந்த பாதை வித்தியாசமா இருக்கலாம். அவங்க சொல்ற பதில் ஆறுதல் நமக்கு அது ஒத்தே போகாம இருக்கலாம். ஆனா தேவன் கொடுக்கிற ஆறுதல் சகலவித எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தும். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய ஆறுதல் நமக்கு உபத்திரவப்படுகிற நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது என்று முதல்ல சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த உபத்திரவம் வருது அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை நம்ம தவறு ஏதாவது பண்ணி நம்முடைய தவறுக்கான தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம்னா அது இந்த பாடுகள்ல வராது.
ஏன்னா இதுக்குரிய வசனத்தை நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 1:5 வாசிக்கிறேன். எப்படி எனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அதே 2 கொரிந்தியர்ல அவர் சொல்றாரு, என்ன பாடுகள்? நாங்க தப்பு செஞ்சதுனால வந்த பாடுகள் இல்ல, கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கிறிஸ்துவை அறிவிப்பதன் மூலமாக, கிறிஸ்தவர்களாய் வாழ்வதன் மூலமாக வருகிற பாடுகள். இதே ஒரு இதுதான் இந்த பாடுகளை குறித்து பேதுரு பேசும்போது சொல்றாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்கிறவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொள்கிறவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இந்த 3 வசனங்களே என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்கன்றாரு. அடுத்தது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், இப்ப இதுல 3 வசனத்திலையும் பார்க்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள், கிறிஸ்துவை அறிவிப்பதன் மூலமாக வருகிற பாடுகள், இல்லைன்னா கிறிஸ்தவர்களா இருப்பதனாலே நமக்கு வருகிற பிரச்சனைகளை பத்தி இந்த 2-3 வசனங்களும் சொல்லுது. என்னை பார்த்து கொண்டு இருக்கிற சிலர், ஒருவேளை பலர் கூட ஆண்டவரை அறியாத குடும்பங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒருவராக நீங்க இருக்கலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஆண்டவரை அறியாத பிற குடும்ப மக்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு, துன்பம் வருகிறதற்கு, உபத்திரம் வருகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம நம்ம சாதாரண ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும்போதே நாம் இன்னும் ஆண்டவருடைய காரியங்களில் அதிகமாக நெருங்கி சேரும்போது, இன்னும் ஆண்டவரை குறித்த வாஞ்ச மற்ற இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது, மற்றவர்கள் நம்மை குறித்து நிந்தனை செய்வதும், நம்மை கேலி பண்ணுவதும், நம்ம இவங்க பாரு பெரிய இவங்க பரிசுத்தவான்கன்னு சொல்றாங்க, ஆனா இப்படி அவங்க குடும்பத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மள பின்னால பேசுகிற காரியங்கள், அப்பெல்லாம் நிறைய காரியங்கள் நடக்குது. இது என்னன்னா, இதுதான் கிறிஸ்துவின் பாடுகள். நம்மளுடைய பிரச்சனைகளினாலே, நம்முடைய தவறான காரியங்களினாலே வர்ற பாடு கிடையாது. நம்ம ஒண்ணும் தவறு செய்யல. ஆனா நாம் கிறிஸ்தவர்களா இருப்பதனாலே, நாம் விசுவாசிகளா இருப்பதனாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளா ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுனாலே வருகிற பாடுகள். அதுல அடுத்த வசனத்துல பேதுருவுல 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொள்கிறவனாயாவது பாடுபடுகிறனா இருக்கக்கூடாது. இப்போ இவர் சொன்ன இந்த காரியங்கள் கிடையாது, இந்த பாடுகள் கிடையாது. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு அதுக்காக அவனை பிடிச்சு ஜெயில போடுறாங்க, அதனால பாடு அனுபவிக்கிறான்னா, நான் பாடுபடுறேன் கிறிஸ்துவுக்காகன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவனா இருப்பதினால் வருகிற பாடுகள் வேற, நாம் தவறு செய்த தவறுக்கு பாடு அனுப்பது வேற. அப்போ இந்த பாடுகள் எதுக்கு வருது? கிறிஸ்தவர்களா இருப்பதனாலே வருகிற பாடுகள். இந்த பாடுகள் இன்னொரு ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிறருக்கு ஆறுதல் செய்யவும், பிறருடைய ரட்சிப்புக்காகவும் இந்த பாடுகள் வருது அப்படின்னு சொல்லி அதே அதிகாரத்துல வருது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆவியினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். இதுல பவுல் சொல்றாரு, இந்த உபத்திரம் ஏன் வருது அப்படின்னா, எங்களைப் போல உபத்திரப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படி. அப்போ ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு பிரியமா நடப்பதினாலே, ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தானத்துல நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பதனாலே உண்மையாய் நடந்து கொள்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க உங்களுடைய கணக்கு வழக்கங்கள்ல சரியா இருக்கிறீங்க. ஆனா மற்றவர்கள்லாம் இதற்கு விரோதமா செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கம் வரும். உண்மையாய் நடக்கும்போது, லஞ்சம் வாங்காம இருக்கும்போது, நேர்மையா இருக்கும்போது, மற்றவர்களெல்லாம் சேர்ந்து தவறு செய்யும்போது, நான் அதை செய்ய மாட்டேன் தனியாய் நிற்கும்போது கண்டிப்பாக உபத்திரம் வரும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இங்க பேசுறாரு. இப்படிப்பட்ட உபத்திரம் வரும்போது நம்ம போல உபத்திரப்படுகிறவர்களுக்கு நாம் ஆறுதல் கொடுக்க முடியும். நானும் இந்த வழியா தான் போனேன், ஆனா ஆண்டவர் என் கூட இருந்தாரு. அதே மாதிரி நீங்க போகும்போதும் ஆண்டவர் உங்களோட இருக்கார், தைரியமா இருங்கன்னு சொல்லி
அவங்கள ஆறுதல் படுத்த முடியும். இன்னொரு காரியம், பிறருடைய ஆறுதலுக்கு மட்டுமல்லாமல் பிறருடைய ரட்சிப்புக்கும் அது ஏதுவாகுது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. இதுல பாருங்க, ரட்சிப்பை பத்தி சொல்றாரு. ஆறுதல் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய ஆறுதலுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் இந்த உபத்திரவம் பயன்படுது அப்படின்னு சொல்ற இந்த பாடுகள். எப்படின்னா, நம்ம இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், ஸ்மித் விகில்ஸ்வர்த்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பு அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருக்கும்போது அவருடைய மனைவி மட்டும்தான் ஆண்டவரை அறிந்தவர்கள். அந்த குடும்பத்துல இவங்க வந்து ஒழுங்கா எப்பயுமே ஆலயம் சென்று விடுவார்கள். ஆனா இவர் வந்து அது தடுத்துக்கிட்டே இருப்பார். நீ போகக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு தடுப்பாரு. ஆனா இந்த அம்மா வந்து எப்படியாவது போயிருவாங்க. புதன்கிழமை ராத்திரி கூட்டத்துக்கும் போவாங்க. அதுக்கும் நீ போகக்கூடாதுன்னு எவ்வளவு தடுத்து பார்ப்பாரு. அவர் ஒரு சாதாரண பிளம்பிங் ஒர்க் செய்யற ஒரு வேலைக்காரர், ஒரு ஊழியராக அவர் இருந்து வந்தார். அவரு அவங்கள வந்து எப்பதான் எத்தனை தடவை தடுத்தாலும் அவங்க சொன்ன பேச்சு கேட்கல, ஒழுங்கா ஆலயத்துக்கு போறாங்கன்னொடனே ஒரு நாள்ல அவங்க வந்து அவங்க இந்த ஜெபக்கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது இவர் வந்து ராத்திரி கதவை திறக்கல, கதவை பூட்டிக்கிட்டாரு உள்ள. பூட்டின உடனே இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவங்க வந்து வாசல்லே படுத்து தூங்கிட்டாங்க. இவர் காலையில எந்திரிச்சு கதவை திறந்த உடனே அவங்க உள்ள வர்றாங்க. அவர் நினைச்சாரு, இன்னைக்கு வந்து வீட்டுல இவ வந்து நம்மகிட்ட சத்தம் போடுவா, இல்ல சண்டை போடுவா, இல்ல நமக்கு ஒரு காரியம் செய்ய மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து ஒன்னும் அவர்ட்ட வந்து ஒரு வெறுப்போ, ஒரு எரிச்சலோ காட்டாம சந்தோஷமா உள்ள வந்து, நீங்க குட் மார்னிங், நல்லா தூங்குனீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு தரட்டும்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு காலையில உணவை தயாரித்து அவங்களுக்கு பரிமாறுறதெல்லாம் அந்த ஒரு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணியில எந்த ஒரு குறைவும் இல்லாம, ஆனால் அவர் என்ன சொன்னாலும் ஆலயம் செல்வதையும் தன்னுடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலும் எந்த ஒரு தொய்வு இல்லாம அவங்க பாட்டு செஞ்சுட்டே இருந்தாங்க. இது வந்து இவருக்கு வந்து பெரிய கேள்வி இவருக்குள்ளே உண்டாச்சு. எப்படி இவங்க வந்து இப்படி இருக்க முடியுது? நான் எவ்வளவு தூரம் தடுத்தாலும், நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு விரோதமா செய்தாலும், அவங்க இவ்வளவு பொறுமையா இருந்து அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. அதே சமயம் அங்க போறத விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்க பின்னாடியே ஆலயத்துக்கு சென்று அங்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்டு மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஊழியக்காரரானார். அன்றைக்கு மட்டும் அந்த சகோதரி பொறுமையோட அவங்களுடைய உபத்திரவத்தெல்லாம் சகிச்சு ஆண்டவருடைய குணத்தை அவங்களுக்கு காட்டலைன்னா அந்த பெரிய ஊழியக்காரர் எழும்பி இருக்க முடியாது. அவர் மூலமாக எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது. அது நடந்திருக்க முடியாது. வியாதிக்காரர்ல அநேகர் சுத்தமானார்கள். இந்த உபத்திரவத்தின் வழியாக போகும்போது, இப்படி சகிக்கும் போது மற்றவருடைய ரட்சிப்புக்கும் அது ஏதுவாகுது. முதல்ல ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம். அது ஏன் வருதுன்னா, அது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு. நம்முடைய சொந்த தவறுகளினாலே வர்றதில்ல. 2வது பிறருக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு. இது 3வது பிறருடைய ரட்சிப்புக்காக கூட இந்த உபத்திரவம் நமக்கு வருது உலகத்துல. அடுத்தது பாருங்க, அதே இதுல 7ஆம் வசனம். நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். அப்போ பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதே காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்த பகுதியில இந்த உபத்திரவத்தின் சூழ்நிலையை பவுல் எப்படி கையாண்டார்? பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நம்ம போய் பார்த்தா, அவரை போல உபத்திரவப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்காக ஊழியத்து நிமித்தம் உபத்திரவப்பட்டவர்களே உடைய சரித்திரம் வந்து இந்த வேதத்திலே ரொம்ப கொடுக்கப்படல. இவரை பற்றி தான் ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அவருடைய ஊழியத்துல பாடுகளையும் அடி வாங்கினதும் இவரை மாதிரி ரொம்ப கிடையாது. லிஸ்ட் 2 இடத்துல பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அடிகள்ல, காவல்ல, கட்டுகள்ல. அடினா 40 அடி. அதே மாதிரி மிலார்னால, அதாவது சவுக்கு வச்சு அடிக்கிறது. அப்புறம் தண்ணியில கடந்திருக்கேன், அதாவது ஊழியத்துக்கு போற வழியில, கடல்ல, கப்பல் சேதத்துல, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, இந்த மாதிரி உபத்திரவங்கள் எதுக்காக வருதுன்னா, கிறிஸ்துவுக்காக அவர் வேலை செய்ய போனதுனால வந்த காரியங்கள். அப்போ அவருடைய ஒரு முறை அவர் சொல்றாரு, அவருக்கு எதிராக வந்த சூழ்நிலை அவருடைய பலத்துக்கு மிஞ்சின சூழ்நிலை.
இதுக்கு மேல என்னால முடியவே முடியாதுன்ற அளவுக்கு அவருக்கு வந்து உபத்திரம் வந்திருக்கு. அத சொல்றாரு. அது 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. ஆதலால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு உபத்திரவமே இல்ல. நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லல. உண்மையாவே ஆசியா தேசத்துல நாங்க ஆண்டவரை பற்றி அறிவிக்க போகும்போது, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம் உபத்திரம் வந்துச்சு. எங்களுக்கு உயிர் பிழைப்போன்ற நம்பிக்கையே இல்லை. ஏன்னா எங்க போனாலும் அவருக்கு எதிராக கலவரம். அவரை கல்லெறிஞ்சு நகரத்துக்கு வெளியே தூக்கி போட்டுறாங்க. அவர் செத்து போயிட்டாருன்னு இழுத்து கொண்டு வெளியே போட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் அவரை உயிரோட எழுப்பி மீண்டுமாக அடுத்து ஊழியத்துக்கு போறாரு. அவர் என்ன சொல்றாரு? நாங்க வந்து எங்க மேல நம்பிக்கையா இருந்தோம்னா நாங்க கண்டிப்பா செத்து போயிருப்போம். ஆனா மரித்தோரை எழுப்புற தேவன் இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கையால இருந்தனால செத்து போனா கூட ஆண்டவர் உயிரோட எழுப்பிடுவாருன்ற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூட வந்துட்டோம். ஏன்னா அவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தோம். ஆனா அடுத்து அவருடைய அறிக்கை எப்படி இருக்கு பாருங்க. இருந்தோன்னு சொல்றாரு. சூழ்நிலையில அவருடைய அறிக்கை எப்படி இருக்கு? அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இப்போ நம்ம உபத்திரவத்தின் வழியாக போகும்போது நம்முடைய அறிக்கையும் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து எங்களை தப்புவிச்சார். ஏற்கனவே தப்புவிச்சிருக்கிறாரு. இப்பயும் தப்புவித்து கொண்டு இருக்கிறார். இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். இன்னொரு ஒரு வசனம் ரொம்ப அதே 2 கொரிந்தியர்ல தான் அவர் சொல்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. இப்ப பாருங்க, நான் சொல்லிட்டு வர்ற எல்லாமே மனுஷரால் வரும் உபத்திரவம். இது வந்து வியாதி கிடையாது. இன்றைக்கு பலர் வந்து நம்ம நினைச்சுக்கிறோம், நமக்கு வருகிற வியாதிகள் தேவன் கொடுக்கிற உபத்திரவம் என்று நினைச்சுக்கிறோம். இந்த வியாதியை நான் தேவனுக்காக இந்த சகிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. ஏன்னா தேவன் நம்ம வியாதிக்காக, நம்முடைய பாவத்தின் விளைவாக வருகிற வியாதிக்காக கூட அவர் சிலுவையிலே சுமந்து பரிகாரம் செலுத்தி விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகையினாலே தேவனிடத்துல ஆண்டவரே எனக்கு இதை சுகமாக்கும்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். ஆனா இந்த உபத்திரவத்துல இருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா உபத்திரவம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா வியாதியில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது. வியாதி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஏன்னா இது வந்து மனுஷர்களாலே வருகிறது. பிசாசின் மூலமாக, பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மனுஷர் மூலமாக வருகிற பிரச்சனை இது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் மக்கள் மூலமாக கொண்டு வருகிற பிரச்சனை தான். அப்போ அந்த மக்களுக்கு எதிராக நம்ம வந்து ஜெபித்துக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க இந்த உபத்திரவத்தின் வழியா நாம் சகித்து போகும்போது அவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல எப்படி சொல்றாரு? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அவருடைய அறிக்கை எப்படி இருக்கு பாருங்க. நாங்க எல்லா பக்கத்திலும் நாங்க நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. இப்போ நிறைய பேரு இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே நம்முடைய வாழ்க்கையை மாய்த்துக்கலாமா, இந்த உலகத்திலேயே நம்ம வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கூட அப்படிப்பட்ட தவறான முடிவுக்கு வந்துடுறோம். இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு வியாதியை போல ஒரு ஒரு பரவிக்கிட்டு இருக்க ஒரு காரியமா இருக்குது. என்னால இந்த பிரச்சனையை தாங்க முடியல, அடுத்தவங்க கொடுக்குற அழுத்தத்தை என்னால தாங்க முடியல, பேசாம உலகத்தை விட்டு போயிடுறேன். ஆனா இவர் சொல்ற காரியத்தை பாருங்க. நாங்க எல்லா பக்கத்திலும் ஒடுக்கப்படுறோம், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுறோம். எங்கதான் போய் ஆண்டவரை போய் பிரசங்கிக்க போனாலும் அவர் போறதுக்கு முன்னாடி அங்க அடிக்கிறதுக்கு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நாங்க ஒடுங்கி போகிறது இல்லை, நாங்க ஒடுங்கி போவே மாட்டோம். நாங்க கலக்கம் அடைந்திருந்தாலும், ஐயோ என்ன ஆக போதுன்னு பயந்திருந்தாலும் மன முறிவடைகிறது இல்லை. எங்க மனதுல நாங்க திடமா இருக்கிறோம். இப்ப பவுல்ட்ட இருந்து நம்ம படிச்சுக்கணும். ஒரு நாளும் நமக்கு வருகிற உபத்திரவங்களிலே நாம் கிறிஸ்தவர்களா இருப்பதனாலே, தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனாலே, விசுவாசிகளா இருப்பதனாலே நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளிலே நாம் மன முறிவடைந்துடக்கூடாது. அவ்வளவுதான் எனக்கு போச்சு, ஒண்ணுமே எனக்கு வந்து நடக்காது, என் வாழ்க்கையில எல்லாமே இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம மன முறிவடைந்துடக்கூடாது. அடுத்த 9ஆம் வசனத்துல பாருங்க. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை,
படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. துன்பப்படுத்தப்படுறேன், எல்லா நேரமும் துன்பப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கைவிடப்படவில்லை. ஆனா இது யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்றாரு. இந்த பவுலே சீஷர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக சேவானுடைய அவன் வந்து கொல்லப்படுவதற்கு இவர் முக்கியமான காரணமா இருந்தார். அப்போ ஆண்டவரே அவருக்கு தரிசனமாகி அவரை மாற்றுறாரு. அவருக்காக ஒரு ஊழியக்காரன் தைரியமா வந்து ஜெபித்தாரு. அனனியா என்ற ஊழியக்காரர். அப்போ இவரும் அப்படிதான் இருந்திருக்காரு. இவர் வந்து நிறைய பேர் துன்பப்படுத்தியிருக்காரு. அவங்க அந்த துன்பத்தை சகிச்சிருக்காங்க. அதை இவர் பார்த்திருக்கிறார். இவரே சொல்றாரு, நான் அறியாமையினாலே நிறைய கிறிஸ்தவர்களை உடன் சகோதரர்லாம் நான் துன்பப்படுத்தினேன்னு சொல்லி நிறைய இடத்துல பேசுறாரு. அப்போ அந்த சகோதரர்லாம் பட்ட துன்பத்தை இவர் யோசித்து ஆண்டவர் வந்து இவரை மனம் மாற்றின பிறகு இவர் அநேகர் வந்து துன்பப்படுத்துறாங்க. ஆனா இவருடைய பாடுகள் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிவதற்கு அது ஒரு வாய்க்காலாக அமைந்தது. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளி விட்டாங்க. ஆனா நான் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டேன் அப்படின்னு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்முடைய அறிக்கை தான் இருக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் நடுவே நம்ம போயிட்டு இருக்கோம்னா, நமக்கு எதிராக சில சமயங்களிலே தொடர்ந்து விடாம மாறி மாறி பிரச்சனை மக்களாலே ஒரு ஒரு நல்ல ஒரு செயலை நம்ம அதாவது ஆண்டவருடைய சித்தமான செயலை நம்ம குடும்பத்திலே நமக்கு வர வேண்டிய நல்ல காரியங்களை நம்ம செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும்போது எதிராக பலர் வந்து 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 அந்த காரியத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? கைவிடப்பட்ட மாதிரி நினைக்கிறோமா? மடிந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமா? மனம் முறிவடைகிறோமா? ஒடுங்கி போயிடுறோமா? ஆனா ஒடுங்கி போவதில்லைங்கிறாரு, மனம் முறிவடைவதில்லைங்கிறாரு, கைவிடப்படுகிறதில்லை என்கிறாரு, மடிந்து போவதில்லைங்கிறாரு. அப்போ பவுல மாதிரி நம்ம பேசணும். இந்த உபத்திரவத்தின் வழியாக போகும்போது அப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிக்கை நமக்கு இருக்கணும். உண்மைதான், இப்படிதான் போயிட்டு இருக்கேன். ஒருவேளை யாராவது வந்து கேட்கறாங்கன்னா, இல்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு இல்ல, உண்மையை சொல்லலாம். இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வழியா தான் போறேன். ஆனா நான் ஒடுங்கி போக மாட்டேன். இதுல இருந்து கண்டிப்பா வெளியே வருவேன். ஏன்னா இப்பொழுது முந்தி தப்பு வச்சிருக்காரு ஆண்டவர், இப்பவும் தப்பு வைக்கிறார், இனிமேலும் தப்பு வைக்கிறாரு. அதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. இந்த உபத்திரவத்திலிருந்து உபத்திரத்தின் வழியாக போகும்போதும் அவர் எனக்கு ஆறுதலை கொடுக்கிறார். நான் அநேகருக்கு ஆறுதல் கொடுப்பேன். என் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். இன்னொரு ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. அதே அதிகாரத்துல, அதே பகுதி, அதே புத்தகத்துல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17, 18 நான் வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதே சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இவர் சொல்றாரு பாருங்க, நம்ம எதை நோக்கிக்கிட்டு இருக்கோம், எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா காணப்படாதவைகளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒருவேளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி உபத்திரவம், பிரச்சனைகள், ஆண்டவருக்காக நிற்பதினாலே அநேகர் நம்மளை நிந்திக்கிறது, அநேகர் வந்து நம்மளை வந்து ஒதுக்கி விடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் பல சமயங்களிலே ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாருன்றதுனால நம்ம சில காரியங்களை செய்யறோம். அதாவது மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்றது, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது பிறர் வந்து நம்மள தள்ளி வச்சிடுறாங்க. இவங்க எல்லாம் ஒரு தனி கேட்டகரி, இவங்ககிட்ட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய அலுவலகங்களிலே நம்ம இருக்கிற இடங்களிலே நமக்கு நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிற காரியங்கள் உண்டு. இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும்னா இப்ப என்ன செய்யணும்? நம்ம நேரம் முன்னாடி பார்க்கிறது காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நம்ம நோக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் ஒரு நாள் மாறுவாங்க. இந்த காரியம் மாறும் என்பதை நாம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு என்ன சொல்றாரு? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அப்படிங்கிறாரு. இப்போ அவருடைய உபத்திரம் வந்து லேசுப்பட்ட உபத்திரம் இல்லைங்க, பயங்கரமான உபத்திரம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இது அதி சீக்கிரமே ஒரு சீக்கிரம் அப்படிங்கிறதே ஒரு குயிக்கான ஒரு டக்குன்னு நடக்கிற ஒரு காரியம். அதி சீக்கிரம்னா ரொம்ப வேகமா நடக்கிற காரியங்கள், ரொம்ப வேகமா கடந்து போகிற லேசான உபத்திரம். இந்த உபத்திரம் வந்து ரொம்ப லேசானதுங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் நமக்கு வேணும். இது அதிக நித்திய கன மகிமையை கொடுக்கும். இது வழியா போறோம், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்குது. இப்ப நம்ம பார்க்கிறது நிரந்தரம் இல்ல, காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள் சொல்றாரு.
இதுக்கு பின்னாடி வரப்போறதுதான் நித்தியமானவைகள். அப்போ இதெல்லாம் கடந்து போயிரும். இந்த உபத்திரவத்தை நம்ம எளிதாக கடந்து போகலாம். அதி சீக்கிரமாய் நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆட்டிட்யூட், அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு, ஒரு நேர்மறையான பாங்கு அவருக்கு இருக்கு. மனப்பாங்கு இருக்குது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் வேண்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா, வாழ்க்கையில எல்லா நேரமும் எல்லாமே அழகா, எளிதா எல்லாருக்கும் நடந்துறது இல்ல. எல்லாருமே பிரச்சனைகள் வழியாக கடந்து போகிறோம். பல சமயங்களில நம்ம செய்யாத தவறுக்காக, நாம் நல்லது செய்ததற்காக பிரச்சனைகள் நமக்கு எதிராக தூண்டிவிடப்படுது. நம்ம செய்யாததை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு நமக்கு ஏற்படுது. அப்போ என்ன செய்ய போறோம்? அவ்வளதான். எனக்கு எப்பயுமே நல்லது நடக்காது. எனக்கு எப்பயுமே இப்படிதான் நடக்கும். நான் ஒண்ணும் ஒடுங்கி தான் போவேன். நான் இல்லாம தான் போவேன்னு பேசுறத விட்டு, பவுலை போல இந்த உபத்திரவம் நான் பார்க்கிறது இப்படி இருக்கலாம். ஆனா, இனிமேல் நித்தியமான காரியம் வரப்போகுது. நித்திய மகிமை வரப்போகுது. மகிமையிலே கனமுள்ள மகிமை வரப்போகுது எனக்கு. அதனால இது வெறும் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் என்று சொல்லி அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். அப்புறம் அடுத்து பாருங்க, இந்த சூழ்நிலையில கடந்து வருகிறவர்களுக்கு தான் நான் இப்ப சில காரியங்கள சொல்லிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில வருகிறவர்களுக்கு அடுத்து 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன நடந்ததுன்றத சொல்றாரு. அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுல என்ன சொல்றாரு? எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. இந்த இந்த டைம்ல நம்ம உபத்திரவத்தின் வழியாக பிரச்சனைகளினூடே ஒருவேளை நம்ம அலுவலகத்திலோ, நம்ம இருக்கிற இடங்களிலோ, நம்ம எந்த வழியா இருந்தாலும் குடும்பத்தாராலோ எப்படியாவது ஆண்டவருடைய நாமத்திற்காக நம்ம துன்பப்பட்டு கொண்டிருந்தோமானால் மற்றவரிடத்துல ஜெபிக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். தைரியமாக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தைரியமா இந்த காரியத்தை நம்ம வந்து முன்னெடுத்து சொல்லலாம். அதுதான் அவர் சொல்றாரு. அதே மாதிரி சிலர் வந்து அநேகரால் எங்களுக்கு உண்டான தயவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மக்கள் நமக்கு உதவி செய்வார்களானால் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களை நமக்காக ஜெபிக்கவும் சொல்லலாம். அது வந்து நம்ம சரியான ஒரு நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அதாவது நம்முடைய உபத்திரவத்திலே நமக்காக கூட நின்று நமக்காக ஜெபிப்பார்கள். நமக்காக தயவு பாராட்டுவார்கள். நமக்கு உதவி செய்வார்கள். அதே போல உபத்திரவத்திலே போய்கொண்டிருக்கிற யாராவது நமக்கு தெரியும்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிப்பதும், அவர்களோட நிற்பதும், அவர்களுக்கு உதவி செய்வதும் நம்முடைய கடமையாகும். இப்போ இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். உபத்திரவத்திலே ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு போட்டா, உபத்திரவத்திலே மேன்மை இருக்கு. உபத்திரவத்தின் மேன்மை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வருது. அது என்னன்னு பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம். இது எல்லாமே பவுல் எழுதினது பாருங்க. பேதுருவும் எழுதியிருக்காரு. பவுல் ஆனா நிறைய எழுதுறாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இதுல பாருங்களேன், சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எல்லாமே நம்பிக்கைன்றது வந்து இல்லைன்னா நமக்கு வந்து விசுவாசம் வரவே முடியாது. நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து ஒன்று பெறுவதற்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆனா இந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் போட்டிருக்குன்னு பாருங்க. உபத்திரவம் பொறுமையும், முதல்ல நமக்கு வர்ற அந்த நாம் போய் கொண்டிருக்கிற, நாம் அனுபவிக்கிற மக்களால் வருகிற துன்பம், வியாதி இல்ல, மக்களால் வருகிற துன்பம், ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு எதிராக பேசப்படுகிற பேச்சுகளாயிருக்கலாம், நிந்தனையாயிருக்கலாம், பிரச்சனைகளாயிருக்கலாம், மக்கள் மூலமாக வரும் உபத்திரவம் என்னத்தை கொண்டு வருதா? நமக்கு பொறுமையை கொண்டு வருதான். பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் வருது. பரீட்சை அப்படின்னா ஆங்கிலத்துல பார்க்கும்போது கேரக்டர்னு வருது. கேரக்டர்னா என்ன? நம்முடைய குணாதிசயத்தை வடிவமைக்குது. நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்முடைய இந்த மாதிரி காரியங்களை சகித்து எதிர்த்து வருகிற மக்களுக்கு நம்ம வந்து பொறுமையா இருக்கும்போது, நம்ம எவ்வளோ பொறுமையா, நீடிய பொறுமையா இருக்கும்போது நம்முடைய குணாதிசயம் மாறுது. கிறிஸ்துவை போல நம்ம மாறிடுறோம். ஒரே ஒரு சூழ்நிலையில நாம் அவரை போல பொறுமையை கையாளுகிறோம். அவரை போல அவருடைய சாயலை நம்ம பிரதிபலித்து காட்டுறோம். நம்முடைய குணம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எரிச்சலாக, கோபத்தோடு மற்றவங்களை எதிர்த்து பேசுறவங்களா இருந்திருப்போம். ஆனா
இந்த இந்த சூழ்நிலை வழியாக போகும்போது நம்முடைய குணாதிசயங்கள் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் அதுல போட்டிருக்கு. அந்த கேரக்டர் வந்து என்னத்த கொண்டு வருதான்? ஹோப் கொண்டு வருதாம். அது வந்து நம்பிக்கையை கொண்டு வருதாம். அந்த நம்பிக்கை வந்து அதனால இதெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்குது. என்னுடைய வாழ்க்கையில என்னை அது மாற்றுது. என்னுடைய குணாதிசயம் மாறுது. நான் ஆண்டவரைப் போல மாறுறேன். அதனால நான் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறேன்றாரு. மேன்மை பாராட்டுறேன்னா என்னது? சந்தோஷமா இருக்கேன். இதே போல இவரை போலதான் அப்போஸ்தலர்களும் சொன்னாங்க. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்க அடி வாங்குறதுக்கு பாத்திரவான்களா நாங்க வாங்கினது இருக்கிறோன்றதுனால அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர் கூட அதான் சொல்றாரு. என் நிமித்தம் நீங்கள் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள்ன்றாரு. அப்போ அவர் நிமித்தம் அவருக்காக கிறிஸ்துவின் பாடுகள் நம்ம அனுபவிக்கும் போது நம்ம பாக்கியவான்கள். அதனால நம்ம மேன்மை பாராட்டலாம். அடுத்து மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இதுல உபத்திரவத்துல ஒருவேளை அன்பு யாராவது இந்த சூழ்நிலை நம்ம மேல அன்பா இருப்பாங்களான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவர் மூலமாக நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அந்த நேரத்துல இருக்கு நமக்கு. ஒருவேளை நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ, இந்த சூழ்நிலையை தனியா விட்டுட்டாரோன்ற எண்ணம் வரும்போது பரிசுத்தாவியானவர் மூலமாக நமக்குள்ளே அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்க வரைக்கும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த உபத்திரவத்தின் வழியாக போனாலும் வெற்றி உள்ளவர்களாக நம்ம அடுத்த பக்கத்துல நம்ம வருவோம் என்பது உறுதி. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:18. ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அதனால இப்போ நமக்கு இந்த சூழ்நிலையில இந்த பிரசன்ட்ல இப்போ தற்சமயம் நடக்கிற பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் கிடையாது. இந்த பாடுகள் வழியா போகும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அடுத்த சைட்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நம்மளுடைய கேரக்டர் மோல்ட் ஆயிருக்கு, எவ்வளவு நம்ம அன்பினாலே நிறைந்திருக்கிறோம், எவ்வளவு நம்பிக்கை நமக்கு பெருகி இருக்குது. இதன் மூலமாக எத்தனை ஆத்மாக்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எத்தனை பேருக்கு ஆறுதலா இருந்திருக்கிறோம் என்பதை நாம் உணரும்போது இது ஒரு பெரிய இனி வரும் நம்பிக்கை, இனி வரும் மகிமைக்கு இது ஒப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை உபத்திரவத்தை குறித்து ஒரு தவறான எண்ணங்கள் நமக்கு இருக்குமானால் இந்த நேரத்துல நம்ம அதை சரியா புரிந்து கொள்ளணும்னு சொல்லிதான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். உபத்திரவம் என்பது வியாதி அல்ல, வியாதி அல்ல. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரவம் என்பது மக்களாலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள், துன்பங்கள், பாடுகள், நெருக்கங்கள். இதுதான் இந்த காரியத்துக்கு இந்த காரியம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனா உபத்திரத்தின் வழியாக தைரியமா போறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். கண்டிப்பாக அந்த உபத்திரவத்தின் இறுதியில நமக்கு விடுதலை இருக்கு, வெற்றி இருக்கு. நம் மூலமாக அதன் மூலமாக மேன்மை நாம் பெற முடியும். மகிமையான அதன் மூலமாக வரும் மகிமைக்கு எதுவுமே ஒப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை இந்த நேரத்துல என்னை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உபத்திரவத்தின் வழியாக மக்களால் வரும் துன்பங்களிலே, நெருக்கங்களிலே, நிந்தைகளிலே ஆண்டவரே, மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே கஷ்டத்துல இருந்தார்களானால் இந்த நேரத்துல கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆறுதல், உம்முடைய அன்பு கர்த்தாவே அவர்களுக்குள்ளே பெருகும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தார் மூலமாக ஆண்டவரே, உடன் ஊழியர்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக அல்லது பெற்றோர் மூலமாக உம்முடைய நாமத்தின் நிமித்தம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அந்த உபத்திரவத்தின் வழியாக போகும்போது நீர் அவர்களுக்கு பொறுமையும் ஆண்டவரே, அந்த பொறுமையின் மூலமாக அவருடைய குணாதிசயங்கள் மாறவும் கர்த்தாவே நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தினரும் அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற மக்களும் கர்த்தாவே உண்மை அறிய போறதற்காக நன்றி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தாவே மாறுகிறது. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க கொடுத்த
ஆண்டவர் விடுதலை அவங்க காணும்போது கர்த்தாவே, அவளை உபத்திரவப்படுத்தினவர்கள், அவர்களுக்கு நெருக்கத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவரே இந்த சூழ்நிலை மூலமாக வருகிறதற்காக நன்றி சொல்றோம். ஒவ்வொருவரையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.